வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் அரண்மனை அதுதான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். இந்த பத்மநாபபுரம் அரண்மனை தமிழ்நாட்டில் இருக்குது. இது நாகர்கோவிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பத்மநாபபுரம் அரண்மனை தென்னிந்தியாவின் மரப்பனைக்கலை, கேரள பாரம்பரியம் மற்றும் திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் மகிமையை வெளிப்படுத்தும் ஒரு அரிய வரலாற்று பொக்கிஷமாகும். இந்த அரண்மனை 16ஆம் நூற்றாண்டில் ராமவர்மா இரவி வர்மா குலசேகர பெருமாள் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த அரண்மனை முழுக்க முழுக்க டீக்குட் மற்றும் ரோஸ்வுட்டால் கட்டப்பட்டுள்ளது. பத்மநாபபுரம் அரண்மனையை முழுவதுமாக சுற்றி பார்க்க எங்களுக்கு 2 மணி நேரம் ஆனது. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி தக்கலைக்கு வந்தோம். தக்கலைக்கு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்பி நாகர்கோவில் வந்து ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்மளுடைய ட்ரெயின் ரெடியாக இருக்குது. நாகர்கோவில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 2628 நாகர்கோவிலேருந்து மதியம் 2 மணி 20 நிமிஷத்துக்கு கிளம்புது. அப்ராக்சிமேட்லி 8 மணி நேரம் 40 நிமிஷம் இந்த ட்ரெயின் ஜேர்னி ஆகுது. இந்த ட்ரெயின் சென்னை போய் சென்றடைய கிட்டத்தட்ட இரவு 11 மணி ஆகிடும். எங்களது 5 நாள் பயணம் இனிதே நிறைவுறுகிறது. கன்னியாகுமரி திருவள்ளுவர் ஸ்டாச்சு, விவேகானந்தர் மெமோரியல், சூரிய உதயத்தை பார்த்தது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. ட்ரெயின் சரியாக 2 மணி 20 நிமிடத்துக்கு கிளம்பிடுச்சு. பட் ஆனால் சிலர் மூட்டை முடிச்சிகளோட குழந்தைகளோட லேட்டாக வந்தாங்க. அதுக்காக ரயில்வே போலீஸார் ட்ரெயினை நிறுத்தி அவங்களையும் ஏற்றி அனுப்பிச்சி வச்சாங்க. ஒரு நல்ல விஷயம். அவங்கள ஏற்றிக்கொண்டு திரும்பவும் ட்ரெயின் புறப்பட்டது. கன்னியாகுமரி விட்டு வெளியில் வந்தால் சுசீந்திரம், ஆரல்வாய்மொழி முருகர் டெம்பிள், சக்கரகிரி, அந்த விண்டு ஃபார்மு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் நம்ம காளிகேசம் போனோம். காளிகேசம் போனது ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கேருந்து திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். அதுவும் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக நாகர்கோவில் வந்தோம். நாகர்கோவில் பிரமாதமான ஒரு ஊராக இருக்குது. பக்கத்துலேயே ஏகப்பட்ட இடங்கள் பார்க்கறதுக்கு இருக்குது. இதில் முக்கியமானது வந்து சுசீந்திரம் போனோம். கடைசியாக பத்மநாபபுரம் பேலஸ் போய் பார்த்தோம். பேலஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இனிய நினைவுகளோடு இந்த பயணத்தை நம்ம முடிக்கிறோம். இந்த பயணம் பள்ளி நண்பர்கள் அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வந்தோம். இன்றைக்கி மறக்க முடியாத ஒரு பயணமாக இது இருந்துச்சு. இந்த பயணத்தில் நம் நாட்டினுடைய பாசம், பண்பாடு, பாரம்பரியம் இவை அனைத்தையும் பிரதிபலித்த ஒரு பயணமாக இருந்துச்சு. இந்த பயணத்தை இனிமையாக்கிய எங்களது பங்கேற்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் சக பயணிகளுக்கும் இதயபூர்வமான நன்றி. ஒற்றுமையோட மகிழ்ச்சியோட எல்லோரும் இந்த பயணத்தை பங்கேற்றாங்க. நல்ல சிறப்பாக முடிஞ்சது. மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்போம். இனிய நினைவுகளோடு புதிய அனுபவங்கள் நமக்காக காத்திருக்கிறது அடுத்த பயணத்தில். நன்றி, வணக்கம்.